மதுரை RKIAS அகாடமியில் போலீஸ்க்கான டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. ஸோ அதில் நம்ம இன்றைக்கி டெஸ்ட் நம்பர் 1ஓட ஆன்சர் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துடலாம். ஸோ கொஷின் நம்பர் 1. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா 6696 முழு வர்க்கமாக, வர்க்கம்னா ஸ்கொயர் வேல்யூ, வர்க்கமாக மாற்றணும். அப்போ குறைந்தபட்சம் எந்த நம்பரை நம்ம வந்து ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ இந்த 6696ன்ற நம்பர் எந்த வர்க்கத்துக்குள்ளே இது வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ அப்போ வர்க்க மூலம்ன்றது நமக்கு என்ன அப்படின்னா 2 நம்பர்ஸ் மல்டிபிள் பண்ணால் வர அந்த வேல்யூ தான், சேம் நம்பரை மல்டிபிள் பண்ணால் வர்றது. அங்கே 6696ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட நம்ம எதை சேர்க்கலாம், முதல்ல இது எந்த வர்க்கத்துக்குள்ளே வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் முதல் விஷயம். ஸோ அப்போ ஒரு 80 ஸ்கொயர் பார்க்கலாம். 80 ஸ்கொயர் வேல்யூ, 8ஓட ஸ்கொயர் வேல்யூ 64, அப்போ 6400ன்னு தெரியும். 80 ஸ்கொயர் வேல்யூவே 6400, சரிங்களா? அப்போ 85 ஸ்கொயர் பார்க்குறேன் நான். 85 ஸ்கொயர், இந்த 5ல் முடிகிற ஸ்கொயரும் 0ல் முடிகிற ஸ்கொயர்னு பார்க்குறது ஈஸி. அந்த 0னா 2 0 சேர்த்துக்கணும். அது முதல் நம்பர் என்னவோ அது 2 டபுளால் போட்டுக்கலாம். அப்போ இங்கே 5ல் முடியுதுன்னா 25ல் தான் முடியும். ஆனால் 5 ஸ்கொயர் 25. 8க்கு அடுத்து என்ன நம்பர் வரும், 9. அப்போ 9 8 72. 72 25 தான் என்ன நமக்கு அப்படின்னா நமக்கு வந்து 85 ஸ்கொயர். அப்போ நமக்கு ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக 81லேருந்து 84க்குள்ளே தான் ஏதோ ஒன்று தான் இதோட ஆன்சர். 81லேருந்து 84ஓட ஸ்கொயர் தான் நமக்கு ஆன்சர் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா 6400க்கு மேலே 7225க்குள்ளே இதுக்குள்ளே தான் இருக்கும் பிட்வீன். அப்போ ஆன்சர் வந்து 81லேருந்து 84 ஸ்கொயருக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் எதுன்னு தெரியாது, எதோட வேல்யூ இதுக்கு நியர்பை வரும் அப்படின்றது நமக்கு தெரியாது, சரிங்களா? ஸோ ஆனால் நமக்கு ஒரு விஷயம் தெரியும், 81 82 83 84 ஸ்கொயரில் இதோட ஆன்சர் 1ல் முடியும், இதோட ஆன்சர் 4ல் முடியும், இது 9ல் முடியும், இது நமக்கு 6ல் முடியும், சரிங்களா? இதோட வேல்யூவை பேஸ் பண்ணி நம்ம கிராக் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 6 + 2 என்ன ஒரு 8 வரும். எனக்கு 8ன்ற நம்பரில் முடிகிறதுக்கான சாய்ஸே இல்லை. அப்போ 32 தப்பு, சரிங்களா? அடுத்து இங்கே 8 இருக்குது, இங்கே 6 இருக்குது. 8 + 6 எவ்வளோ வரும் அப்படின்னா 4. அப்போ இது ரெண்டையும் கூட்டம் அப்படின்னா 4ல் முடியும். 4 எனக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அடுத்து 4 + 6 10. 10ன்னா 0, 0ல் முடிகிற நம்பர் எனக்கு இல்லவே இல்லை. அப்போ 24 வராது. அடுத்து 6 + 6 நமக்கு என்ன வந்திருக்கும் 12. அப்போ 2ல் முடிகிற நம்பர் இங்கே கிடையவே கிடையாது. நமக்கு எதில் முடியும் 1 4 9 6 இதில் தான் முடியும். 81 82 83 84 இதுக்குள்ளே தான். ஸோ தட் அப்போ நமக்கு இருக்க ஒரே ஒரு நம்பர் என்ன 28, சரிங்களா? அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா 66 96 28. 8 ஆட் பண்ணோம் அப்படின்னா 8 2 10, 4 மிச்சம் 1 2 மிச்சம் 1 7 6724 6724. அப்போ அந்த 6724ன்றது என்ன 82 ஸ்கொயர் வேல்யூ, சரிங்களா? ஸோ இப்போ எப்படிங்க நீங்கள் சொல்கிறீங்க 82 ஸ்கொயர் வேல்யூ போடுங்க அப்படின்றீங்க. அப்போ 82 × 82 தானே அதோட ஸ்கொயர் வேல்யூ. 4 8 2 32 மிச்சம் 3 64 64 3 67, சரிங்களா? 6724 வந்துருச்சா? 82 82 மல்டிபிள் பண்ணால் ஸோ தட் இஸ் ஆன்சர், சரிங்களா? கொஷின் நம்பர் 51க்கு ஆன்சர் 28. அடுத்து 52க்கான ஆன்சர் பாருங்க. முதல் n இயலெண்களின் சராசரின்ட்டான். n இயலெண்களின் சராசரின்னு சொல்லிட்டாங்கன்னா ஃபார்முலா என்னன்னா n + 1/2 இதான் ஃபார்முலா, மறந்துடாதீங்க. இயலெண்களின் சராசரின்னு கேட்டா இயலெண்களின் கூடுதல் கேட்டிருக்காங்க. இது பாருங்க இயலெண்களின் கூடுதல். அப்போ n × n + 1 / 2 இதான் ஃபார்முலா. இது இயலெண்களின் கூடுதல் காண்றதுக்கு ஃபார்முலா, இது இயலெண்களின் சராசரிக்கான ஃபார்முலா. அப்போ இயலெண்களின் சராசரி n + 1/2. அப்போ இந்த n + 1/2 தான் 8னா என்னோட வேல்யூ எனக்கு தெரிஞ்சிடும், அதானே? அப்போ n + 1 = 16. வகுத்தல் இங்கிட்டு போச்சுன்னா பெருக்கலாம் மாறும் 16. அப்போ n = 15. இப்போ n 15ன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ இயலெண்களின் கூடுதல் 15 × 16 / 2. அப்போ 8 8 × 15 120. சி ஆன்சர், சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 2க்கான ஆன்சர் சி. அடுத்து 53ஆம் நம்பர் கொஸ்டின். 10க்கும் 100க்கும் இடையில, சரிங்களா? ஸோ 8ஆல் வகுப்படுற டேபிள்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ 10 நம்பருக்கும் 100க்கும் நடுவில் 8ஆல் வகுப்படுற நம்பர் என்ன 8 டிவிசிபிலிட்டியில் அப்படின்னு கேட்குறான், சரிங்களா? எத்தனை நம்பர்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறான்.
அப்போ இங்கே இதுக்கு முன்னாடி ஒரு 8ன்ற நம்பர் கேன்சல் ஆயிடுச்சு அதானே. அடுத்து என்ன இருக்கும் அப்படின்னா நமக்கு 8ஆம் வாய்ப்பாடு சொல்கிறப்ப 12 8 96 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அப்போ 12 நம்பர் நமக்கு 8ஆம் வாய்ப்பாடில் மல்டிபிள் பண்ணுறப்ப 96 கிடைக்குது அப்படி தானே. இங்கே ஆல்ரெடி நமக்கு 10லேருந்து ஆரம்பிக்கணும், இது 1லேருந்து ஆரம்பித்த நம்பர். 1லேருந்து 100 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 12 நம்பர்ஸ் வந்து நமக்கு 8ஆல் வகுப்படும் சரிங்களா. ஏன்னா 12 8 96 13 8 நமக்கு என்ன வந்திருக்கும் 104 வந்திருக்கும். அப்போ 100க்கு மேலே போயிடுச்சு, அப்போ விட்டுருங்க. அப்போ 12 நம்பர் 1ஆம் நம்பர்லேருந்து 100ஆம் நம்பர் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 8ஆல் வகுப்படுறது 12 நம்பர்ஸ் இருக்குது சரிங்களா. ஆனால் நமக்கு எங்கே இருந்தால் கேட்டிருக்கான் கேள்வி 1லேருந்து கேட்கல 10லேருந்து தான் கேட்டிருக்கான். அப்போ ஒரு நம்பர் கழிச்சிடலாம், கழிச்சிட்டோம் அப்படின்னா வி காட் இட் ஆன்சர் சரிங்களா. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா இந்த கொஸ்டின் நம்பர் 53க்கு 11 சரிங்களா. ஆப்ஷன் டியில் இருக்கா. ஏன்னா 1லேருந்து 100 வரைக்குமே எனக்கு எத்தனை நம்பர் தான் ஆகும் 12 நம்பர்ஸ் தான் 8ஆம் வாய்ப்பாடில் வரும் சரிங்களா. ஏன்னா 12 8 96 போட்டிருக்கீங்க சரிங்களா. ஸோ அப்போ நமக்கு வந்து 10லேருந்து ஆரம்பிக்க சொல்கிறேன். அப்போ ஒரு நம்பரை மட்டும் கட் பண்ணால் போதும். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. ஸோ கொஸ்டின் நம்பர் 54 நமக்கு கொடுத்துட்டான். எக்ஸ்னா வகுத்தல் கழித்தல். அடுத்து கழித்தல்னா என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா வகுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த ஈக்குவேட்டை நம்ம மாற்றணும். 16 8 4 3 9 அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்போ பெருக்கல்ட்டான், பெருக்கலை தான் நான் என்ன பண்ணணும் கழித்தல் அப்படின்னு மாற்றியாச்சு. அடுத்து வகுத்தல், வகுத்தல் என்றால் கூட்டல் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கூட்டல் சைன் போட்டேன். அடுத்து கழித்தல் என்றால் வகுத்தல்ட்டான், அப்போ வகுத்தல் 3 அப்படின்னு சொல்லி போட்டேன், வகுத்தல் 3. அடுத்து என்ன சொல்லியிருக்கான் கூட்டல் என்றால் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா பெருக்கல் மாற்ற சொல்லியிருக்கான். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா போர்ட் மாஸ் விதிப்படி தான் இதை ஆன்சர் பண்ணணும். அப்போ 16 மைனஸ் 8 ப்ளஸ் 4/3 இன்ட்டு 9 இப்படி தான் எழுத முடியும். ஏன்னா 4/3 இப்போ என்ன பண்ண முடியும் 4/3 அப்போ கிராஸாக இருக்கிறத அடிச்சிடலாம். 1 3 3 3 9 சரிங்களா. அடுத்து என்ன பண்ணணும் போர்ட் மாஸ் விதிப்படி வகுத்தல் பண்ணியாச்சு. அடுத்து பெருக்கல் 4 இன்ட்டு 3 அப்போ 12 16 மைனஸ் 8 ப்ளஸ் 12 ஓகேவா. அப்போ அடுத்து என்ன பண்ணணும் போர்ட் மாஸ் விதிப்படி முதல் வகுத்தல் பண்ணியாச்சு, அடுத்து பெருக்கல் பண்ணியாச்சு போர்ட் மாஸ் விதிப்படி. அப்போ ப்ராக்கெட்டாக முதல் செய்யணும், ப்ராக்கெட் இல்லை, டிவிஷன் பண்ணியாச்சு, அடுத்து பெருக்கல் பண்ணியாச்சு, அடுத்து அடிஷன் கூட்டணும். அப்போ கூட்டல் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் 16 ப்ளஸ் 12 சரிங்களா. இது வந்து -8 அப்படி தானே. அப்போ 16 12 எவ்வளோ வரும் அப்படின்னா 28 மைனஸ் 8 ஆன்சர் ஃபைனலாக 20 சரிங்களா. கொஸ்டின் நம்பர் 54க்கு ஆன்சர் 20 ஆப்ஷன் சியில் இருக்குது போர்ட் மாஸ் விதிப்படி. அடுத்து 55 கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாட்டை சரி செய்ய எந்த 2 இதை இன்டர்சேஞ்ச் பண்ணுங்க. அப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடு. அப்போ LHS RHS ஹென்ஸ் ப்ரூஃப் பண்ணணும். அப்போ எந்த 2 சைனை மாற்றினீங்க அப்படின்னா இது ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லாமே 10 10 தான் இருக்குது இந்த இடத்துல சரிங்களா. எல்லாமே 10 10 தான் இருக்குது. ஸோ இப்போ முதல்ல பாருங்கள் எனக்கு ஆன்சர் ஃபைனலாக வந்து 10 வரணும்னு சொல்கிறாங்க. அப்போ ப்ளஸ்ஸையும் வகுத்தலையும் மாற்றுறேன். அப்போ ப்ளஸ் இருக்க இடத்துல பெருக்கலும், பெருக்கல் இருக்க இடத்துல ப்ளஸ்ஸும் போடுறேன். அப்போ இந்த இடத்துல ப்ளஸ்ஸு, இந்த இடத்துல என்ன வந்திருக்கும் அப்படின்னா பெருக்கல், அங்கே வந்து பெருக்கல். அப்போ போர்ட் மாஸ் விதிப்படி இது 1 அதானே. போர்ட் மாஸ் விதிப்படி முதல் 1 தான் பண்ணணும், அதாவது டிவிஷன் தான் பண்ணணும். அப்போ 10 டிவிஷன் 10 1 இன்ட்டு 10 10 அதானே. அடுத்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வேல்யூ வரைக்கும் 10 வந்துருச்சு. 10 மைனஸ் 10 ப்ளஸ் 10 அப்படின்னு கிடச்சிருச்சு அப்படி தானே. அப்போ ப்ளஸ் 10 மைனஸ் 10 கேன்சல் ஹென்ஸ் ப்ரூவ் ஆயிடுச்சு. அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் ஆன்சர் சரிங்களா. ஆப்ஷன் ஏ இஸ் அ ஆன்சர். ஏன்னா அதை அந்த சமன்பாட்டின் படி மாற்றி செஞ்சோன்னா ஆன்சர் என்ன வருது 10 வந்துருச்சு. அப்போ ஆன்சர் அவ்வளோதான். அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 56 ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா இயலெண்களின் கூடுதல் போல கியூப் கொடுத்துருக்கான். அப்போ இயலெண்களோட ஃபார்முலா என்ன n × n+1/2 இதுதான் இயலெண்களோட கூடுதல். அதே இயலெண்களோட கியூபுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா இந்த ஹோல் ஸ்கொயர் தான். அது இயலெண்களோட கியூப் வேல்யூ கொடுத்தா 1 கியூப் 2 கியூப் 3 கியூப் 4 கியூப் அப்படி கொடுத்தா தான் இது ஃபார்முலா. ஆனால் இந்த இடத்துல வந்து நமக்கு ஒற்றைப்படை எண்களோட ஃபார்முலா தான் ஆன்சர் தான் கேட்குறாங்க. அப்போ ஒற்றைப்படை எண்களுக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இயலெண்கள் 1 கியூப் + 2 கியூப் + 3 கியூப் டாட் ப்ளஸ் 11 கியூப் அதில் இருந்து மைனஸ் இதெல்லாம் வந்து ஒற்றைப்படை எண் இரட்டைப்படை எண் சேர்ந்து இருக்கு. இந்த மொத்த எண்ணிலிருந்து நம்ம எனக்கு என்ன கேள்வி கேட்டிருக்கான் எனக்கு வந்து ஒற்றைப்படை எண் தான் ஆன்சர் வேணும். அப்போ இந்த மொத்த எண்ணிலேருந்து இரட்டைப்படை எண்ணை கழிச்சிடலாம். 2 கியூபு ப்ளஸ் 4 கியூபு
ப்ளஸ் 6 கியூபு டாட் 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 ப்ளஸ் 10 கியூப் வேல்யூவாக கழிச்சிடணும். ஏன்னா 1 கியூப்லேருந்து 11 கியூபில் இருக்க ஒற்றைப்படை எண்கள் தான் கேட்டிருக்கான். அப்போ இதில் இருக்க ரெட்டைப்படை எண்ணெல்லாம் கழிச்சிட்டோம்னா அந்த ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ அப்போ இதோட இயலெண்களுக்கு ஃபார்முலா தெரியும். என்னது? n × 10 + 1 டிவைடட் பை 2. அப்போ 11 12. அப்போ 11 × 12 டிவைடட் பை 2 த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. அப்போ இது அடிச்செல்லாம் 6. அப்போ 66 ஸ்கொயர். 66 ஸ்கொயர். அப்போ 66 ஸ்கொயரோட ஆன்சர் என்ன? 36 36 6 6 36. அப்போ 72. ஸோ அப்போ 5 6 6 13 3 மிச்சம் 1. அப்போ 43 56. இதோட ஆன்சர் என்ன? 43 56 மைனஸ். இப்போ இதை பண்ணுவோம். 2 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 6 ஸ்கொயர் டாட் 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 10 ஸ்கொயர் 10 கியூப் இருக்குது. ஸோ அப்போ இதை தனியாக எடுக்கணும். அப்போ இதில் காமனாக இருக்கிறது 2 கியூப். அப்போ 2 கியூப்பை வெளியே எடுத்துட்டேன்னா இது என்னவா மாறிடும்? 1 கியூப் ப்ளஸ் 2 கியூப் ப்ளஸ் 3 கியூப் டாட் 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 ப்ளஸ் 5 கியூப் அப்படின்னு மாறிடும். அப்போ இதுக்கு ஃபார்முலா இருக்குது, நேச்சுரல் நம்பராக இருக்குது. அப்போ இங்கே 2 கியூப் வேல்யூ இருக்குது. 2 கியூப் இன்ட்டு n × 10 + 1 டிவைட் பை 2. அப்போ 5 × 6 டிவைடட் பை 2 த ஹோல் ஸ்கொயர். அப்போ இதை அனுப்பிச்சோம்னா 3. அப்போ 3 15. அப்போ 2 கியூப் இன்ட்டு 15 ஸ்கொயர். அப்போ 225. 15 ஸ்கொயர் 3 15 15 ஸ்கொயர் 225. அப்போ 2 கியூபோட வேல்யூ 8. அப்போ 8 × 225. 8 × 225. அப்போ 8 × 225 4 16 16 20 0 மிச்சம் 2 8 2 16 17 18. கரெக்டா? 1600. ஓகே டன். ஸோ அப்போ 1800. கரெக்டா? 1800. அப்போ 4356 மைனஸ் 1800 கழிச்சிடலாம். அப்போ 56 8 8 2 போச்சுன்னா 2 மிச்சம் 5. சரிங்களா? 2556 என்பதே விடை. ஆப்ஷன் சியில் இருக்கு 2556. அடுத்த கொஸ்டின் நம்பர் 57. 57 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 6 தொடர்ச்சியான இயலெண்கள்ட்டான். அப்போ இயலெண்கள்னா என்ன அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 1 அடுத்து எக்ஸ் ப்ளஸ் 2 இதுதான் இயலெண்கள். டாட் 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 இப்படி போகிறதா இயலெண்கள் தொடர்ச்சின்னு அர்த்தம். இங்கே 6 தொடர்ச்சியான இயலெண்கள் டாப் 6 நம்பர் சொல்லிட்டான். அப்போ 6 நம்பர் நம்ம எழுதணும். இது 1 இது 2 இது 3 அடுத்து 4 எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் ப்ளஸ் 4 எக்ஸ் ப்ளஸ் 5 இதெல்லாம் போட்டிங்க அப்படின்னா 6 நம்பர்ஸ் கிடச்சிருச்சு. 6 நம்பர்ஸ். ஓகே 6 இயலெண்கள். அந்த இயலெண்கள் எதில் ஆரம்பிக்கிறான்னு தெரியாது. 1 2 3 4 5 இருக்கலாம், இல்லை வந்து 100 101 102 103 இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு கன்சிக்யூட்டிவான நம்பர்ஸாக இருக்கலாம். ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 6 தொடர்ச்சியான இயலெண்களின் முதல் 3 எண்களின் கூட்டுத்தொகை. அப்போ முதல் 3 எண்ணா இதான முதல் 3 எண்ணு. அப்போ எக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 2 அதோட கூட்டுத்தொகை. அப்போ 3x ப்ளஸ் 3 = 42ன்றான். அப்போ 3x = அங்கிட்டு போயிடுச்சு அப்படின்னா மைனஸ் பண்ணிடணும் 39. 3 அங்கிட்டு போச்சுன்னா மைனஸ் 3000. அப்போ 42 3 போச்சுன்னா 39. சரிங்களா? அடுத்து என்ன அப்படின்னா x = 13. இப்போ x வந்து 13 கண்டுபிடிச்சேன் நான். அப்போ எங்கெல்லாம் x இருக்கோ அங்கே நம்ம 13 போட்டுடலாம். அடுத்து என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா மற்ற 3 எண்களின் கூட்டுத்தொகை என்னன்னு கேட்டிருக்கான். அப்போ இங்கே மற்ற 3 எண்ணெலாம் போட்டுடலாமா? இங்கே 13 போட்டுடலாமா? 13 + 3 13 + 3 இங்கே என்ன வந்திருக்கும்? 16. அடுத்து இங்கே என்ன வந்திருக்கும்? 17. இங்கே 18 வந்திருக்கும். அப்போ இதோட கூடுதல் என்னன்னு கேட்டிருக்கான். 30 30 38 45 51 ஆன்சர். சரிங்களா? ஆப்ஷன் சியில் இருக்கு. சரிங்களா? எப்படி போட்டேன்னு புரியுதா? அடுத்து அலகு இலக்கம் அப்படின்னு கேட்குறான். இதோட அலகு இலக்கம் அதாவது யூனிட் பிளேஸ் யூனிட் நம்பர் என்னன்னு கேட்குறான். யூனிட் நம்பர். சரிங்களா? யூனிட் பிளேஸ் என்னன்னு கேட்குறான். அப்போ யூனிட் பிளேஸ்னால் என்ன வரும் அப்படின்னா நமக்கு ஒரு எண் வந்து எதில் முடியலாம் அப்படின்னா 0 1 2 3 4 5 6 7 8 9 இந்த நம்பரில் தான் முடியும் யூனிட் பிளேஸு. அப்போ யூனிட் பிளேஸில் இந்த நம்பர்லலாம் முடிஞ்சிச்சுன்னா என்ன ஆன்சர் வரும்னு தெரிஞ்சால் நம்ம ஈஸியாக போட்டுடலாம். அப்போ 0 1 5 6 இந்த நம்பரில் கடைசி இலக்கம் முடிஞ்சிச்சுன்னா கடைசி இலக்கம் வந்து இந்த இருக்கா 2ன்றதான் கடைசி இலக்கம், 6ன்றதான் கடைசி இலக்கம் இந்த மாதிரி. அப்போ இந்த நம்பர்ஸில் தான் நமக்கு வந்து இலக்கங்கள் முடியணும். அதில் 0 1 5 6ன்ற இலக்கத்தில் முடிஞ்சிச்சுன்னா பவர் வேல்யூ என்ன வேணாலும் எடுத்துகிட்டு போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் 100 பவர் 291 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதோட ஃபைனல் ஆன்சர் என்னவா தான் இருக்கும்? 0வில் தான் முடியும். இதே இது 141 த ஹோல் டு த பவர் ஆஃப்
312 அப்படின்னு சொல்லுங்க. அப்போ 141 312 டைம் பெருக்குங்க. அப்படின்னா ஃபைனல் ஆன்சர் என்ன தான் முடியும்? 1 தான் முடியும். அதாவது ஒரு யூனிட் டிஜிட்டோட நம்பர் 0 1 5 6ல் முடிஞ்சிச்சுன்னா அதோட ஆன்சர் இதில் தான் முடியும், த சேம் நம்பரில் தான் முடியும். மறந்துடாதீங்க. பவர் வேல்யூ என்ன வேணாலும் இருந்துட்டு போகுது, அது பிரச்சனை இல்லை. 0 1 5 6 யூனிட் நம்பர், இந்த கடைசி இலக்கம் தான் யூனிட் நம்பர்னு சொல்லுவாங்க, அலகு இலக்கம். இந்த நம்பர்ல 0 1 5 6ன்ற இலக்கத்தில், அலகு இலக்கத்தில் ஒரு நம்பர் முடிஞ்சிச்சுன்னா பவர் வேல்யூ என்ன வேணாலும் இருந்துட்டு போகுது, ஆன்சர் என்னவா தான் இருக்கும், சேம் நம்பர் வில் பி தி ஆன்சர். இது ஒரு குறிப்பு. அப்போ 0 1 5 6 அடி ஆயிடுச்சு. சரிங்களா? அடுத்து என்ன வேணும் அப்படின்னா 4 அப்படின்னு ஒரு யூனிட் நம்பர் முடியும். சரிங்களா? அல்லது 9 அப்படின்றது ஒரு யூனிட் நம்பர் முடியும். இப்போ 4ன்னு ஒரு யூனிட் நம்பர் முடிஞ்சுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 494 அப்படின்னு முடியுது. இது இந்த நம்பருக்கு வந்து 312 இதுதான் வந்து பவர் வேல்யூ கொடுத்துருக்கான். அப்போ இதோட யூனிட் வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறான். யூனிட் வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டால் ரொம்ப சிம்பிள். ஸோ 4ன்ற யூனிட் பிளேஸ் முடியுது, அதோட பவர் வேல்யூ ஆட் நம்பராக இருந்துச்சுன்னா, இல்லை 2 நம்பராக இருக்கலாம், ஈவன் நம்பராக இருக்கலாம். இது என்னது? பவர் வேல்யூ, அடுக்கு. சரிங்களா? அடுக்கு. இந்த 4ன்ற நம்பர் இருக்கு முடியுது யூனிட் நம்பரு, ஆனால் அதோட பவர் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா என்னது? ஒற்றைப்படையன் இரட்டைப்படையன்ல இருக்கும். அப்போ இங்கே ஒற்றைப்படையனா இரட்டைப்படையனான்னு பார்க்கணும். அப்போ 312 அப்படின்றது இரட்டைப்படையன். சரிங்களா? ஒற்றைப்படையனா இருந்தால் அதுக்கு ஆன்சர் 4, இரட்டைப்படையன் இருந்தால் 6. இதை நம்ம மைண்டில் வச்சுக்கணும், ஈஸியாக மெமரைஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? எப்படி 0 1 5 6க்கு நான் சொன்னனோ அதே போல் 4க்கு இதையும் மைண்டில் வச்சுக்கணும். அப்போ இந்த என்டையர் சீக்வலுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா 6. 494 பவர் 312க்கான ஆன்சர் என்ன? கடைசி யூனிட் டிஜிட் வந்து 6ல் தான் முடியும். ஏன்னா பவர் வேல்யூ ஈவனாக இருந்துச்சுன்னா 6. இதே இது 314 த ஹோல் டு த பவர் ஆஃப் 111 அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ பவர் வேல்யூ என்னவா இருக்குது? ஒற்றைப்படையில் முடியுது, 1ல் முடியுது. அப்போ பவரில் வேல்யூ ஒற்றைப்படையில் முடிஞ்சுன்னா இந்ததோட ஆன்சர் என்ன? 4. அப்போ 314 த ஹோல் டு த பவர் ஆஃப் 111ஓட ஆன்சர் என்ன? 4. இல்லை 117னே வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்காக. 117ன்றப்ப அது 7ல் முடியுது. அப்போ 7ல் முடிஞ்சாலும் என்ன நமக்கு? ஒற்றைப்படையன். அப்போ ஒற்றைப்படையன் வந்தாலே நமக்கு என்ன தான் ஆன்சரு? 4 தான் யூனிட் பிளேஸ் வரும். ஓகே, இது 4க்கான எக்ஸ்ப்ளனேஷன். இப்போ 4 அடி ஆயிடுச்சு. அடுத்து 9க்கான எக்ஸ்ப்ளனேஷன் இங்கே இருக்கு பாருங்க. ஸோ 9 இப்போ யூனிட் பிளேஸில் வந்து 9ன்ற நம்பர் முடியுதுன்னு வைங்க, 9ன்னு முடியுது. அப்போ அது 199 அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ ஹோல் டு த பவர் ஆஃப் 210 இல்லை 212 அப்படின்னு வச்சுக்கோங்க, 212. அடுத்து 199 த ஹோல் டு த பவர் ஆஃப் 113 அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், பவர் வேல்யூ ஆடு ஈவன். ஓகேவா? ஈவனாக இருக்குது. அப்போ ஒற்றைப்படையனாக இருந்துச்சு அப்படின்னா 1 ஆன்சரு, ஒற்றைப்படையனாக இருந்துச்சுன்னா 9 ஆன்சரு, இரட்டைப்படையனாக இருந்தால் ஆன்சர் 1. மறந்துடாதீங்க. சரிங்களா? இப்போ 199 த ஹோல் டு த பவர் ஆஃப் 212. அப்போ 212ன்றது இரட்டைப்படையன். இரட்டைப்படையன் வந்துருச்சு அப்படின்னா இந்த என்டையர் வேல்யூ எதில் தான் முடியும்? 1ல் தான் முடியும். இதே பாருங்கள் 199 பவர் வேல்யூ ஆஃப் 113ன்ட்டான், ஒற்றைப்படையனில் முடியுது. ஒற்றைப்படையனில் முடிஞ்சால் அதுக்கு ஆன்சர் எதில் தான் முடியும்? 9ல் தான் முடியும். இது ஒரு ஹிண்ட். அப்போ 9 அடி ஆயிடுச்சு. சரிங்களா? அப்போ இந்த நம்பர்லாம் முடியாகிறதுக்கு நம்பருக்கு போட்டேன். இப்போ அடுத்து என்ன இருக்குது? 2 3 7 8 இதுதான் பேலன்ஸில் இருக்குது. அப்போ 2 3 7 8ன்ற நம்பரில் முடிஞ்சால் நான் என்ன பண்ணணும்? 2 3 7 8ல் முடிஞ்சால் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா பவர் வேல்யூவை ஃபஸ்ட்டு இந்த நம்பர்லாம் யூனிட் பிளேஸ் முடியுதுன்னா பவர் வேல்யூவை டிவிசபிள் பை 4 4ஆல் வகுக்கணும். அது என்ன நம்பர் வேணாலும் இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் அப்படின்னா 132 ஏன்னா 2ல் முடியணும், அதான 2லேயும் 3லேயும் 7லேயும் முடியணும். 132 பவர் த வேல்யூ ஆஃப் 46 அப்படின்னு வச்சுக்கோங்க, 46ன்னு வைங்க. அப்போ ஃபஸ்ட் வேல்யூ என்ன சொல்லுங்க? பவர் வேல்யூ இந்த 2 3 7 8ல் முடிஞ்சுன்னா பவர் வேல்யூ என்னவோ அதை 4ஆல் வகுக்கணும். 4ஆல் வகுத்து வர்ற அந்த மீதியை தான் நம்ம பவர் வேல்யூ என்ன வேல்யூவாக யூஸ் பண்ணணும். அப்போ 46 4ஆல் அடிச்சு கொடுத்தோம், 1 4 4 அதானே, 1 4 4 44. அப்போ மிச்சம் 3, அதுதான் மீதி. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா இங்கே எந்த நம்பரில் முடியுது? 2ல் முடியுதா? மீதி எவ்வளோ? 3 இருக்கா? அப்போ 2 பவர் 3 ஆன்சர் 8. அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன? 8ன்ற நம்பரில் தான் முடியும். புரியுதா? மீதி என்ன வருதோ அந்த மீதியை தான் பவர் வேல்யூவில் போடணும் யூனிட் டிஜிட்க்கு. சரிங்களா? இல்லைங்க எனக்கு வந்து இப்போ மீதியே வரலைங்க, 0 வருதுங்க, அப்போ அதை எப்படிங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 132 ஹோல் டு த பவர் ஆஃப் 48ன்னு வைங்க. ஸோ அப்போ அதே தான் நமக்கு வேல்யூவு. ஸோ அப்போ பவர் வேல்யூ 4ஆல் வச்சு கொடுக்கணும். அப்போ 48 டிவைடட் பை
4. அப்போ 12 டைம் போட்டால் 48 வந்துடும். மீதி எனக்கு 0 வந்துடும். மீதி 0 வந்துச்சு அப்படின்னா முக்கியமான குறிப்பு, யூனிட் பிளேஸில் மீதி 0 வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பவர் வேல்யூ 4. மீதி 0 வந்துச்சுன்னா பவர் வேல்யூவை நான் 4 எடுத்துக்கணும். அப்போ 2 பவர் 4 ஆன்சர் 2 பவர் 4. எந்தெந்ததுக்கெல்லாம் அடி பண்ணுறீங்களோ அந்த 2, 3, 7, 8ன்ற நம்பருக்கு எனக்கு மீதி 0 வந்துச்சுன்னா பவர் வேல்யூ 4. அப்போ பவர் வேல்யூ 4 வந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? ஸோ அப்போ ஆன்சர் என்ன? 6. ஏன்னா 2 × 2 × 2 × 2 2 4 4 2 8 8 2 16. அப்போ 16 வரும். அப்போ யூனிட் பிளேஸ் என்ன? 6. இதான் ஆன்சர். சரிங்களா? ஸோ இப்போ இதை வச்சு நம்ம இந்த கொஸ்டினை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். கொஸ்டின் நம்பர் 58. ஏன்னா இந்த பேஸ் தெரியலைன்னா இந்த கொஸ்டின் சால்வ் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 58ஆம் நம்பர் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். 2ல் முடியுது. இங்கே 2க்கு தான் நான் குறிப்பு கொடுத்துருக்கேன். 2, 3, 7, 8ல் முடிஞ்சு என்ன பவர் வேல்யூவை நம்ம 4ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ 86 ÷ 4 அடிச்சிட்டோம் அப்படின்னா 2 டைம் போட்டால் 8. அப்போ என்ன வந்திருக்கும்? 1 டைம் போட்டால் 4. சரிங்களா? 84. ஸோ அப்போ மிச்சம் என்ன இருக்குது? 2. மீதி 2. அப்போ மீதி என்ன வருதோ அதான் என்ன வேல்யூ? அப்போ 2 பவர் 2. அப்போ 2 பவர் 2 எனக்கு வேல்யூ என்ன? 4. இங்கே மைனஸ் சைன் கொடுத்துருக்கேன். அப்போ மைனஸ் சைன் போட்டுக்கணும் நம்ம. சரிங்களா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இங்கே 6ல் முடியுது. 6ல் முடியுது. நான் சொல்லியிருக்கேன் 0 1 5 6 இந்த நம்பரில் முடிஞ்சா பவர் வேல்யூ என்ன வேணாலும் இருந்துட்டு போகுது. ஆன்சர் வில் பி சேம் சொன்னேன் ஃபர்ஸ்ட் எடுத்தோனையும். அப்போ இங்கே ஆன்சர் என்ன? 6. புரியுதா? அப்போ இந்த இதுக்கு அதே வேல்யூ தான் வரும். அப்போ ஆன்சர் 2. சரிங்களா? ஆப்ஷன் ஏல இருக்கு. சரிங்களா? 6 - 4 2. ஸோ அடுத்து பாருங்க, இந்த அலகு இலக்கத்தோட என்ன கேட்குறான்? யூனிட் பிளேஸ். அப்போ நம்ம யூனிட் பிளேஸை மட்டும் பெருக்குனா போதும். சரிங்களா? வேற எதுவுமே செய்ய வேண்டாம். இதோட இலக்கம் தான் என்னன்னு கேட்டிருக்கான்? யூனிட் பிளேஸ் தான் கேட்டிருக்கான். அப்போ நீங்கள் என்டையராக எல்லாத்தையும் பெருக்கி போடணுமா? அவசியம் இல்லை. இந்த 1ஓட நம்பரை மட்டும் பெருக்குங்க. 5 × 7 35. அப்போ 35 வந்துச்சு அப்படின்னா அதில் 5 தான் யூனிட் டிஜிட். அப்போ அந்த 5ஆல் தான் அடுத்து பெருக்கணும். 9 5 45. அப்போ 45 வந்துருச்சு. அப்போ மிருவம் 5 தான் யூனிட் டிஜிட் இருக்கு. அப்போ 5 × 3 15. அப்பயும் 15. 5 தான் யூனிட் டிஜிட். அப்போ 5 × 1 5. ஆன்சர் இஸ் 5. சிம்பிள். அந்த யூனிட் நம்பரை மட்டும் பெருக்கினா போதும். 7 × 5 35 வருது. அப்போ 35ல் யூனிட் பிளேஸ் வந்து 5. அப்போ அந்த யூனிட் பிளேஸ் வச்சு தான் அடுத்த நம்பர் பெருக்குவோம். 5 × 9 45. அப்போ 45ல் 5 தான் யூனிட் பிளேஸ். அப்போ 5 × 3 15. அப்போ 15ல் 5 தான் யூனிட் பிளேஸ். அப்போ 5 × 1 5. அப்போ இந்த என்டையர் கொஸ்டினுக்கு ஆன்சர் 5. ஆப்ஷன் சியில் இருக்கு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 60. இந்த 60 பார்த்தீங்க அப்படின்னா போர்ட் மாஸில் சால்வ் பண்ணணும் நம்ம. அப்போ போர்ட் மாஸில் சால்வ் பண்ணுறப்போ முதல் ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் முதல் சால்வ் பண்ணணும். அப்போ இங்கே இதை சால்வ் பண்ணுங்க. 27 - 35 அதானே? 27 - 35 அப்படி பார்த்தோம் அப்படின்னா -8. சரிங்களா? -8 மைனஸ் ஆஃப் மைனஸ் நமக்கு ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ 20. அப்போ இந்த இதை சால்வ் பண்ணிங்கன்னா 28. சரிங்களா? வகுத்தல். அடுத்து இதை சால்வ் பண்ணுவோம் நம்ம. சரிங்களா? மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ்ஸு அதானே? அப்போ +6 மாறிடும். 6. அடுத்துன்ற பட்சத்தில் இங்கே என்ன இருக்குது? மைனஸு, இது ப்ளஸ்ஸு. மைனஸ் ஆஃப் ப்ளஸ்ஸு மைனஸு. அப்போ 20. அப்போ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே 20 -20 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ்ஸு நமக்கு என்ன வந்திருக்கும்? 6. அப்போ இதை நம்ம பண்ணுறப்ப நமக்கு என்ன வந்திருக்கும்? இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து ப்ளஸ் 56 வகுத்தல் ப்ராக்கெட்டுக்குள்ளே செய்வோம். -32 + 18 அதானே? அப்படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வந்திருக்கு? -18 பார்த்தோம்னா 20 14. கரெக்டாக? -14 எனக்கு வந்திருக்கு. அப்போ இதுதான் ஃபைனல். அப்போ போர்ட் மாஸ் படி இங்கே வகுக்கணும். -14 56. அப்போ -4. சரிங்களா? ஏன்னா -14 இருக்குது, இது ப்ளஸில் இருக்குது. வகுத்தலில் வகுக்கிறப்ப எனக்கு மைனஸ் சைன் தான் போட முடியும். 1 14 14 4 14 56. அப்போ -4. அடுத்து இங்கே பார்த்தோம் அப்படின்னா இங்கே ப்ளஸ்ஸு மைனஸோட சைன் தான் பெருசாக இருக்குது நமக்கு. அப்படி தானே? அப்போ மைனஸோட சைன் பெருக்காக இருக்கப்போ மைனஸ் நமக்கு என்ன வந்திருக்கும்? 14. இங்கே -14. டிவிஷன். இங்கே டிவிஷன் 28. அப்போ மைனஸால் மைனஸ் அடிச்சு கொடுக்குறப்ப எனக்கு வந்திருக்கும் -2 -4. அப்போ -6 இஸ் ஆன்சர். ஆப்ஷன் பியில் இருக்குது. சரிங்களா? கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். போர்ட் மாஸ் விதிப்படி போடணும். அவ்வளோதான். அடுத்து கொஸ்டின் நம்பர் 61. ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் கோர்ட். இந்த கோர்ட்ன்றது தான் எப்படி எழுதியிருக்காங்க? இந்த 4 சைனும் யூஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஏனில்
டூர் அப்படின்றதுக்கான குறியீடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு ஃபஸ்ட்டு இதான் குறிக்கும், ரெண்டாவதுக்கு ரெண்டாவது, மூணாவதுக்கு மூணாவது, அப்படி தான் போட முடியும். அப்போ டீன்றது கடைசியாக இருக்குது, கடைசியாக இருக்கிற குறியீடு வந்து டாலர். அப்போ ஓ வந்து ரெண்டாவது இடத்துல இருக்குது, ரெண்டாவது இருக்கிறதுல ஆச்சரிய குறி. அடுத்து யூ வந்து மூணாவது இடத்துல இருக்குது, மூணாவது வந்து பவுண்ட் சைனு. சரிங்களா? அடுத்து என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா ஆர் வந்து நாலாவது இடத்துல இருக்குது, நாலாவது இடத்துல வந்து அட்டு சைன். அப்போ டாலர் இந்த இது எங்கே இருக்கோ அதான் ஆன்சர். டாலர் ஆச்சரியக்குறி அட்டு. அப்போ ஆப்ஷன் சியில் இருக்கா? ஜஸ்ட் கம்பாரிசன் தான், பெரிய ஒரு வேலையெல்லாம் கிடையாது. இது ஒரு ஆல்ஃபாவும் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் வந்துச்சுன்னா இப்படி தான் கம்பேர் பண்ணணும் நம்ம. அடுத்து கொஸ்டின் நம்பர் 62. இதில் இந்த வேல்யூவை தான், இந்த லெட்டரை தான் இப்படி கன்வெர்ட் பண்ணியிருக்கான். அப்போ முதல் கன்வர்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஸோ கன்வர்ஷன் பாருங்கள், SCENT அதை எப்படி மாற்றிருக்கான் அப்படின்னா UOFDTன்னு பார்த்துருக்கான். அப்போ ரூல் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றையும் கம்பேர் பண்ணியிருக்கான்னு பார்க்கணும். இல்லையா ஒன்றையும் ஃபஸ்ட்டையும் கடைசியும் கம்பேர் பண்ணியிருக்கான்னு பார்க்கணும். கம்பேர் பண்ணி பார்த்து ஆன்சர் பண்ணியிருந்தது தான். SUCO டிஃப்ரெண்ட் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ ஒன்று கம்பேரிசனில் கிடையாது. அப்போ ஒன்றையும் ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் கம்பேர் பண்ணியிருக்கான். ST +1 அடுத்த லெட்டர் எழுதியிருக்கான், CD அடுத்த லெட்டர் எழுதியிருக்கான், EF அடுத்த லெட்டர் எழுதியிருக்கான், NO TU அப்போ எல்லாமே அடுத்தடுத்த லெட்டர் எழுதியிருக்கான், ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் கம்பேர் பண்ணியிருக்கான். அப்போ அதே மெத்தடில் இந்த ரீட்டைலுக்கு ஆன்சர் என்னன்னு கேட்குறான். இங்கே இதையும் கம்பேர் பண்ணுங்க சார், அப்புறம் ஏன் இதையும் கம்பேர் பண்ணலை நீங்கள் அப்படின்னா, ஏதாச்சும் ஒன்றை கம்பேர் பண்ணால் போதும், எல்லாமே ஒரே ப்ரொசீஜரில் தான் இருக்கும். அதை கம்பேர் பண்ணிட்டீங்கன்னா அதே மெத்தட் தான் இதுவும். சரிங்களா? அதனால் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நீங்கள் ஏதாச்சும் ஒன்றை கண்டுபிடிச்சி அந்த மெத்தடை வச்சு ஆன்சர் பண்ணிடலாம். அப்போ ரீட்டைல் அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு லாஸ்ட்டையும் தானே பார்த்தீங்க, RS கடைசியில் தான் போடணும். நீங்கள் மறந்து கூட முன்னாடி போட்டுறாதீங்க. S EF அடுத்த TU AB IJ LM. அப்போ இதுதான் ஆன்சர். எங்கே இருக்குன்னு பார்த்து நம்ம சூஸ் பண்ணிடுங்க. MJBUF இந்த MJBUFS இருக்கா ஆப்ஷன் டியில்? அடுத்த கொஸ்டின் நம்பர் 63. இந்த டார்ச் அப்படின்றது தான் எப்படி எழுதியிருக்கான், IDSNSன்னு எழுதியிருக்கான். அப்போ முதல் எப்படி மாறி இருக்குன்னு பார்க்கணும், எந்த மெத்தடில் மாற்றிருக்கான்னு பார்க்கணும். அப்போ TS -1 NO -1 RS. அப்போ பாருங்களேன், இது ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணுறப்ப அதிகமான எழுத்துக்கள் வித்தியாசம் இருக்குது. அப்போ அதில் வராது. அப்போ நியர்லி பார்த்தீங்க அப்படின்னா -1. Tக்கு முன்னாடி தான் S வரும், Nக்கு முன்னாடி தான் S வரும் -1. இங்கே R இருக்குது, அடுத்து S, Rக்கு அடுத்து தான் S வரும் +1, Cக்கு அடுத்து தான் D வரும் +1, அடுத்து Hக்கு அடுத்து தான் I வரும் +1. அப்போ -1 -1 +1 +1 +1. இது எப்படி முதலும் கடைசியும் கம்பேர் பண்ணியிருக்கான். அப்போ அந்த மெத்தடில் பிளிங்க்கோட கோடு என்ன, BLINK பிளிங்கோட கோடு என்ன, முதலும் கடைசியும். அப்போ -1 Bக்கு முன்னாடி என்ன லெட்டர் வரும், -1 A அதான் வரும். அப்போ Lக்கு முன்னாடி என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா J தான் வரும். அடுத்து Iக்கு அடுத்து என்ன வரும், L JK. ஓகே, ஆன்சர் வந்து LMP. Lக்கு முன்னாடி வந்து K வரும், JKL. ஆமாம், K வரும் இங்கே. சரிங்களா? ஐக்கு அடுத்து ஐக்கு அடுத்து J வரும், Nக்கு அடுத்து O வரும், Kக்கு அடுத்து L வரும். சரிங்களா? ஸோ அப்போ LOJKA இஸ் ஆன்சர். அந்த ஆர்டர் போட்டுட்டு அந்த ABCDயை கரெக்டாக நம்ம மேட்ச் பண்ணி போடணும். அடுத்து கிளியர். அந்த கிளியரை தான் எப்படி எழுதியிருக்கான், SBFMDன்னு எழுதியிருக்கான். அப்போ CDLMEFABRS எல்லாமே +1. ஃபஸ்ட்டு லாஸ்ட்டையும் தான் கம்பேர் பண்ணியிருக்கான். அப்போ நமக்கு என்ன கேட்டிருக்கான், ஸ்கேல் அதுக்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். STTUABLMEF FMBUT ஆன்சர் FMBUT ஆப்ஷன் டியில் இருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க, ERIDயை தான் எப்படி எழுதியிருக்கான், DIRன்னு அப்படியே ரிவர்ஸ் எழுதியிருக்கான். இந்த கொஸ்டின் ரிவர்ஸ். சரிங்களா? இது கம்பாரிசன்லாம் கிடையாது, பார்த்தாவே தெரியுது ரிவர்ஸ். அப்போ அதுக்கான ஆன்சர் என்ன, EPIR இதான் ஆன்சர். EPIR இந்த இருக்கா ஆப்ஷன் ஏல. சரிங்களா? பார்த்தோன்னே முடிவு பண்ணும், இதை இப்படி மாற்றிருக்கானா எப்படி மாற்றிருக்கான், இந்த லெட்டர் அப்படியே ரிவர்ஸ் எழுதியிருக்கான். ஐடியாலஜி தான். சரிங்களா? பார்த்தோன்னே எலிமினேட் பண்ணுறது. ஸோ அடுத்த கொஸ்டின் நம்பர் 66 என்ன கொடுத்துருக்கான், ஆல்ஃபபெட்ஸ் கொடுத்துருக்கான், சிம்பிளும் கொடுத்துருக்கான். அடுத்து இங்கேயும் ஆல்ஃபபெட் கொடுத்துருக்கான், சிம்பிள் கொடுத்துருக்கான். அப்போ போன கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஒன்று பார்த்தேன் 61ன்னு நினைக்கிறேன்.
அந்த 61 நம்பர் கொஸ்டினில் வந்து ஒரே ஒரு ஆல்ஃபா ஒரே ஒரு சிம்பிள் மட்டும் கொடுத்துருந்தா அந்த ஆல்ஃபாக்குள்ளே இருக்க லெட்டரை வச்சு தான் கொஸ்டின் கேட்டான். ஆனால் இந்த இடத்துல 2 ஆல்ஃபா கொடுத்துருக்கான், 2 டிஃப்ரெண்ட் சிம்பிள்ஸ் கொடுத்துருக்கான். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்க ஆல்ஃபாவில் இந்த இருக்க ஆல்ஃபாவில் ஏதாச்சும் பொதுவாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். எல் பொதுவாக இருக்குது, இ பொதுவாக இருக்குது. இங்கேயும் எல் இருக்குது, இங்கேயும் இ இருக்குது, இங்கேயும் எல் இருக்குது, இங்கேயும் இ இருக்குது. வேறு எதுவுமே பொதுவாக இல்லை. அப்போ இங்கே எல் 2வது இடத்துல இருக்குது, அந்த நம்பரும் இ கடைசி இடத்துல இருக்குது, அந்த நம்பரும். இங்கே எல் முதல் இடத்துல இருக்குது, இ வந்து கடைசி இடத்துல இருக்குது. ரெண்டுக்குமே ஒரே சைன் இருக்கான்னு பாருங்களேன். 1 ஹேஷ், அங்கேயும் 1 ஹேஷ். அப்போ நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சு போச்சு எல்லோட குறியீடு தான் நமக்கு என்ன அப்படின்னா 1, ஈயோட குறியீடு தான் நமக்கு என்ன ஹேஷ்ன்னு தெரிஞ்சு போச்சு. மித்த எல்லாமே அதாவது அப்படியே போட்டுற வேண்டியதான். சரிங்களா? அப்போ ஜிக்கு வந்து 5, ஏக்கு வந்து 3, அவ்வளோதான். அது பழைய மெத்தடு தான். இப்போ கிவ்வுக்கான கோடு என்ன அப்படின்னு கேட்குறான். கிவ்வுக்கான கோடு என்னன்னு கேட்குறான். அப்போ ஈக்கு தான் நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன், ஹேஷ் நமக்கு தெரியும் காமனாக இருக்கனால. ஜிக்கோட கோடு 5ல் ஆரம்பிக்குது, அப்போ 5. அடுத்து ஐ வந்து 8, ஏன்னா ஐ இங்கே தான் இருக்குது, 8 இங்கே போட்டுடலாம். அடுத்து வி வந்து இங்கே தான் இருக்குது, 8. அப்போ 5, 8, 8 ஹேஷ். 5, 8, 8 ஹேஷ் ஆப்ஷன் டியில் இருக்குது பாருங்கள். 5, 8, 8 ஹேஷ் பார்த்தோன்னே போட்டுடலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் அதே மாதிரி தான். 67 2க்கான ஆல்ஃபான் சிம்பிள் கொடுத்துருக்காங்க, ஆல்ஃபான் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த சோல்டோட கோடு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ எஸ் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்குது, டாலர் இங்கே தான் இருக்குது. ஓ எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2வது இடத்துல இருக்குது, அதுக்கான கோடு வந்து 8. எல் கடைசியில் இருக்குது, அப்போ 8. டி இருக்குது, டியோட கோடு வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்குது, அப்போ ஹேஷ். இதுதான் ஆன்சர். $8, $8 ஹேஷ் இந்த இருக்கா ஆப்ஷன் ஏல. அடுத்த கொஸ்டின் நம்பர் 68. ஸோ இது வரைக்கும் பார்த்தது என்னென்னா ஆல்ஃபாவும் சிம்பிள் வச்சு பார்த்தா இப்போ ஆல்ஃபாவும் நம்பர் வச்சு கொடுத்துட்டான். இங்கே ஈக்குவல் ஆல்ஃபா ஈக்குவல் நம்பர் இருக்குது, அப்போ டேரெக்டாகவே கம்பேர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஈக்குவல் ஆல்ஃபா ஈக்குவல் நம்பர் இருந்துச்சுன்னா டேரெக்டாக போட்டுக்கலாம். பிக்கு 1, ஓக்கு 5 அப்படின்னு நம்ம டேரெக்டாக போட்டுக்கலாம். அப்போ டி வந்து இங்கே கடைசியாக 3 இருக்குது, இங்கே டி 3ல் தான் ஆரம்பிக்குது, அப்போ டிக்கு 3 அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா பெட்டு. அப்போ பெட்டுனா ஃபஸ்ட்டு பியில் ஆரம்பிக்கணும், பியில் ஆரம்பித்தா 1. அடுத்து இ வந்து என்னது 8, டி வந்து ஆன்சர் என்ன 3, அப்போ 183 தான் ஆன்சர் இதுக்கு. எப்போ இது சாத்தியம்? ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஆல்ஃபா அண்ட் ஈக்குவல் நம்பர் ஆஃப் நியூமரிக்கல் வேல்யூ கொடுத்தா இப்படியே போட்டுற வேண்டியதான். நம்பர் மாறிச்சுன்னா வேற மாதிரி பண்ணணும். சரிங்களா? ஓகே. ஸோ டிஸ்டன்ஸ் என்ற வார்த்தையில் ஓகேவா? இப்போ டிஸ்டன்ஸ் என்ற வார்த்தை இருக்கு. ஓகே, டிஸ்டன்ஸ் என்ற வார்த்தையில் அனைத்து உயிரெழுத்துக்களும் அடுத்த எழுத்தாக மாற்றப்பட்ட உயிரெழுத்துனா வவல்ஸ். சரிங்களா? AEIOU இந்த வவல்ஸ் எல்லாம் அடுத்த லெட்டராக பொண்ணுன்றான். அப்போ AEIOUனா இங்கே இருக்குது, AEIOU இதுதான் வவல்ஸ். அப்போ அதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்கான்? அடுத்த எழுத்தாக மாற்றப்பட்டு. அப்போ ஐக்கு பதிலாக என்ன பண்ணும்? ஜே, ஏக்கு பதிலாக பி, ஈக்கு பதிலாக எஃப். ஏன்னா அடுத்த லெட்டராக தானே ஒரு ஆல்ஃபால. ஓகே, எழுதிட்டா அனைத்து மெய்யெழுத்துக்களும் முந்தைய எழுத்துக்களாக மாற்றப்பட்டால் அப்போ இதெல்லாம் கான்சனன்ட். அப்போ மெய்யெழுத்துக்கள். அப்போ மெய்யெழுத்துக்களுக்கு முன்னாடி எழுத்து போடணும். அப்போ சிடி ஆர்எஸ், எஸ்ஸுக்கு முன்னாடி ஆர் தான் வரும். சரிங்களா? அப்போ இங்கே என்ன வரும்? எஸ்டி. ஓகேவா? எஸ்டி எம்பி. நான் சொன்னதெல்லாம் செஞ்சுட்டேன். சரிங்களா? அனைத்து மெய்யெழுத்துக்களும் முந்தைய எழுத்துக்களாக மாற்றப்பட்டு பின்னர் இதான் மாற்றிட்டேன். பின்னர் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்? அனைத்து எழுத்துக்களும் அகரவரிசைப்படி. முக்கியமானது அகரவரிசைப்படினா என்ன அப்படின்னா அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். சரிங்களா? அப்போ இது எழுதியாச்சு. இது அகரவரிசைப்படி எழுதணும்னா எது ஃபஸ்ட்டு வரும்? பி தான் ஃபஸ்ட்டு வரும். ஏன்னா ஏ இல்லை, ஏ பி. அடுத்து சி, டி இருக்கா? இல்லை, டிஇ எஃப் இருக்கு. ஜி இருக்கா? இல்லை, ஜி. HIJ ஜே இருக்கு. KLM எம், NOPQRS நான் பண்ணிட்டேன். அகரவரிசைப்படி அமைக்கப்பட்டால் எந்த எழுத்து வலப்புறத்திலிருந்து 3வது இடத்தில் இருக்கும்? இது வந்து இடதுபுறம், இது வந்து வலதுபுறம். அப்போ வலதுபுறத்துலேருந்து 3வது லெட்டர் என்னன்னு கேட்குறான். வலதுபுறத்துலேருந்து 3வது லெட்டர் எம், ஆப்ஷன் ஏல இருக்கா? எம். இவ்வளோ வேலை செய்யணும். சரிங்களா? கரெக்டாக படித்து செய்யணும். எல்லாம் டைம் மேனேஜ்மெண்ட்குள்ளே செய்யணும். அதுக்கு முன்னாடி ஆல்ஃபபெட்ஸ்லாம் அவங்க ரஃப் ஷீட்டில் எழுதி வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. அடுத்து இதோட அடுத்த லெட்டர்ஸ் என்ன வருதுன்னு கேட்குறான். இந்த இடத்துல என்ன வரும்னு கேட்குறான். அப்போ இவனையும் கம்பேர் பண்ணுங்க. என்ன வரும்னு தெரிஞ்சிருக்கும். ஏக்கு அடுத்து பி விட்டான் ஒரு லெட்ரு, சி.
சிக்கு அடுத்து டி விட்டா ஒரு லெட்டர் இ, இக்கு அடுத்து எஃப் ஒரு லெட்டரா ஜி, ஜிக்கு அடுத்து ஹைச் ஒரு லெட்டரை விட்டுட்டான்னா இ எஃப் சாரி ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹைச் ஐ. அப்போ ஐயில் தான் ஆரம்பிக்கும். ஜிக்கு அடுத்து ஒரு லெட்டர் விட்டா தானே வரும், ஹைச் விட்டா ஐ வரும். அடுத்து இந்த பாருங்கள் இ எஃப் ஜி ஒரு லெட்ரு, ஜி ஹைச் விட்டு ஐ விட்டான், ஐ விட்டு அடுத்து ஜே விட்டு கே விட்டான், அடுத்து கேக்கு அடுத்து எல் விட்டுட்டு எம் போட்டிருப்பான். அப்போ ஐஎம் இஸ் ஆன்சர். ஆப்ஷன் பியில் இருக்குது. சரிங்களா? கேர்ஃபுல்லாக படித்து பண்ணணும். சரிங்களா? ஸோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் பார்த்தது டெஸ்ட் நம்பர் 1ஓட ஆன்சர் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தோம் போலீஸ்க்கானது. அடுத்த டெஸ்ட்டில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.